Hi students, welcome to SR Academy. குவார்டர்லி எக்ஸாம் தொடங்கி நடைபெற்று வருது. இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்குது. அது என்னென்னா சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம். சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் எக்ஸாம் அப்படின்னாலே அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. புக் பேக் கொஷின்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து படித்தாலே அதிக மார்க் எடுக்கலாம். ஒரு 3 வருஷத்து கொஷின் பேப்பரை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் சூப்பராக மார்க் எடுத்துடலாம். சோஷியல் சயின்ஸில் இன்னொன்று குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காலக்கோடு வரும் பாருங்கள், அதை நல்லா படிச்சிங்க. மேப்பு படிச்சிங்க. 1 மார்க்கு படிங்க. நிறைய மார்க் இதிலே எடுத்துடலாம் தாராளமாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கனாலே நிறைய மார்க் எடுக்கலாம். அப்புறம் வேறுபடுத்துக அப்படின்னு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் கட்டாயம் வரும். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 மார்க்கு கொஷின் நம்பர் 29 பாருங்கள். அது எல்லாமே டேஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அல்லது பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 33 பாருங்கள், காரணம் கூறுக அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. மேப்பு பாருங்களேன், 5 மார்க்லேயும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மேப்புன்னு ஒன்று தனியாகவும் கேட்பாங்க. 44 பாருங்கள், மேப்புன்னு ஒன்று தனியாக கேட்குறாங்க. 42 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ கொஷின் பேப்பர்ஸ் எங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.